வணக்கம். வாயுமூனை யூடியூப் சேனல் மூலம் தங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் மக்களுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதை பற்றி யாரும் சிந்திப்பது கிடையாது. அதாவது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற அந்த தாலுகா ஆஃபீஸ் இருக்கு பாருங்க. தாலுகா ஆஃபீஸு, ஐவேசி, நகராட்சி, பொதுப்பணித்துறை எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த கோரிக்கைகளை அவங்க ஒரு வருஷம் 6 மாசம் அப்படியே ஏதோ முடிச்சிடுறாங்க. பட்டா நாள் ஒரு 3-4 மாசம் கிடைச்சிடுது. நகராட்சியில அந்த சலுகை நாள் ரோடு போட்டுடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிடுது. ஆனால் இந்த நீதிமன்றத்துல வழக்கை தொடர்ந்து இந்த பாண்டு பத்திரம் கேஸ் வழக்காளிகள் நீதிமன்றத்துல வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கு தீர்ப்பு வருவதற்கு 10-15 ஆண்டுகள் ஆகிறது. பாண்டு பத்திரம் கேஸ், மண்டை உடைச்ச கேஸ், அந்த குற்றவியல்லாம் அது உடனே கைது பண்றாங்க, ரிமாண்ட் பண்றாங்க, அப்புறம் ஜாமீன்ல வந்துடுறாங்க, அது முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த பாண்டு பத்திர கேஸ் இருக்கு பாருங்க, ஒரு வழக்கு போட்டா அது 10 வருஷம் 15 வருஷம் நடக்குது. அந்த வழக்காளிகள்லாம் வக்கீல் வீட்டுக்கு நடையா நடக்கிறாங்க. நான் அது மாதிரி ஒரே அலைச்சல். அவங்க என்ன அவங்க பொழப்ப விட்டு வராங்க. விவசாயிகள் எல்லாம் பல பேர் கேஸ் போட்டவங்களாம் விவசாயிகள். அந்த விவசாயத்தை விட்டு அன்றைய பொழுதுலாம் கெடுது. பொழுதுறையும் உட்காந்துருக்காங்க கோர்ட்ல. மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு கோர்ட்ல பாக்குறேன் நானு. அப்படியே நீதிபதியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற கேஸுக்காரங்கலாம் சில பேர் பைய வச்சு அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கு அந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுது. வழக்கம் இப்போ நம்ம வக்கீலை பத்தியும் குறை சொல்லி புண்ணியம் இல்லை. ஏன்னா வக்கீலும் அவங்களும் கேஸ் எல்லாம் முடிக்கணும்னு தான் பாக்குறாங்க. வக்கீலை பத்திலாம் அங்க குறை சொல்லி முடிக்கணும் இல்லை. நீதிபதிகளை பத்தி நம்ம குறை சொல்லி புண்ணியம் இல்லை. இதுல என்ன விஷயம்னா, நீதிபதிகள் பற்றாக்குறையா இருக்கிறாங்க. நீதிபதிகள் பற்றாக்குறையா இருப்பதனால வழக்குகள் தேங்கி இருக்கிறது. இதனால சாதாரண விவசாயிங்க, வழக்கை தொடுத்தவங்க, வழக்கை மறுக்கிறவங்க, நீதி கிடைக்காம நெடுநாளா அவங்க வாழ்க்கையே இதை பாதி ஓடிடுது. சில பேர் வழக்கு போட்டவங்கள இறந்து வேறையா போடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து அந்த வாரிசுக்காரங்க அந்த வழக்கை மறுபடியும் கோர்ட்ல ஆஜராவது ஏகப்பட்ட அலைச்சல். வழக்கு தமிழகம் முழுக்கவே இந்த விஷயம் வெளியில இந்த வழக்கு சம்பந்தமானவங்க அழைச்சது மட்டும்தான் தெரியுது, மக்களுக்கு மற்றபடி தெரியல. இதை சம்பந்தப்பட்டவங்க புலம்பிருக்காங்க. நீதிமன்றத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு தாசில்தார ஒரு ஆர்டிஓவா நம்ம சைக்கிள் பண்றதுக்கு நீதிமன்றத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் அலட்சியம், அவங்க மட்டும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் இந்த வழக்கு சம்பந்தமான பல ஆண்டுகளாக நீதிமன்றத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுடைய சாதாரண விவசாயிகள் மக்களுடைய அந்த நிலைமையை நினைத்து பார்த்து காலியாக இருக்கின்ற நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமித்து இது கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த வழக்குகளை சீக்கிரமா முடிச்சு தீர்ப்பு சொன்னா அதனுடைய பலன்களை விவசாயிங்க அடைவாங்க. பணம் கொடுக்குறவங்க வாங்கினாலும் சரி, வாங்கணும் சரி, அது அவங்களுடைய பிரச்சனை முடியுது. எப்ப போனோம்னாப்பா ஒரு வருஷத்துல அந்த பாட்டு பத்திர கேஸ் முடிஞ்சு போச்சு, எப்ப நல்ல வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அதனால கோர்ட்ல பார்த்தோம்னா எக்கச்சக்கமா எல்லாம் சோர்ந்த முகத்தோட இருக்கிறாங்க. ஏங்க வக்கீல் அப்புறம் வாய்தாங்க, அப்புறம் இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால காலியாக இருக்கின்ற நீதிபதிகளை நியமனம் செய்து இந்த வழக்குகளை பாண்டு பத்திரம் அந்த கேஸ் வழக்குகளை அது சீக்கிரமா முடிச்சு கொடுத்தா மக்கள் அரசாங்கத்தை மிகவும் பாராட்டுவாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இது எனக்கு மனசுல தோணுச்சு. இனிமேலாவது நம்முடைய அரசாங்கம் இந்த நீதிமன்றத்தின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த பதிவின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.